விக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏம்மா கல்யாணி, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ ஏம்மா குறுக்க வர்ற? அவ அவ கேக்குறது நியாயம் தானே பெருமாள்? எது நியாயம்? எது நியாயம்? கடன் வாங்கி 10 வருஷமா திருப்பி கொடுக்காம இருக்கியே, அது நியாயமா? அதுக்கு தான் வட்டி கட்டிட்டு இருக்கேனே. வட்டியா? பிச்சை காசு 6000 ரூபாய் உனக்கு வட்டியா? இத பாரு, மார்க்கெட் ரேட்ல குறைஞ்சபட்சம் 2 வட்டி வாங்கினா கூட இப்ப 24,000 ரூபாய் ஆயிருக்கும். அந்த கணக்கை வச்சுதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். ஏதோ நானா இருக்கிறதுனால உனக்கு 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றேன். இதே இன்னொரு ஆளா இருந்தா 10 பைசா கூட உனக்கு திருப்பி கொடுக்க மாட்டான். என்ன கணக்கு சொல்றீங்க நீங்க? அரை வட்டின்னு சொன்னனால தானே எங்க அப்பா உங்ககிட்ட கை நீட்டி கடன் வாங்கினாரு. 2 வட்டின்னு சொல்லிருந்தீங்கன்னா வாங்கிருக்க மாட்டாரே. ஓஹோ, ரூல்ஸ் பேசுறியா? ஆமா, தெரியாம சொன்னேன். இப்ப மாத்தி சொல்றேன். என்ன பண்ண போற? நீங்க பேசுறது நல்லா இல்ல. எங்க வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுங்க, நாங்க உங்க பணத்தை செட்டில் பண்ணிடுறோம். கல்யாணி, ஆமாப்பா, அந்த பத்திரத்தை வெளியில பேங்க்ல வச்சா இவர் கடனை ஈஸியா செட்டில் பண்ணிடலாம்ப்பா. கலக்கிரே கண்மணி, பத்திரத்தை உன் கையில கொடுத்துட்டு என்ன சின்ன பாப்பா மாதிரி வேற சுப்பிட்டு இருக்க சொல்றியா? ஏமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன கேணைய மாதிரி தெரியுதா? சார், நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயப்பா பெருமாள், கல்யாணி சொன்ன மாதிரி செஞ்சிடலாம்ப்பா. பத்திரத்தை கொடு, அத பேங்க்ல அடக வச்சு பணத்தை வாங்கி உன் கணக்க செட்டில் பண்ணிடுறோம். வாயா விளக்கண்ண, நான் இன்னும் அந்த அளவுக்கு முட்டாளாகல. இந்த பார், 45 லட்சத்தை எடுத்து வச்சிட்டு பத்திரத்தை எப்ப வேணாலும் வாங்கிட்டு போ. 45 லட்சமா? அதான் அசலும் வட்டிமா சேர்த்து நீ குடுக்க வேண்டியது. ஓனா போதுன்னு குறைச்சிட்டு செட்டில் பண்ண சொன்னா ரொம்ப தான் துள்ற. இத பாருப்பா, என்ன ஆனாலும் சரி, என் வீட்டை நீ விற்க அனுமதிக்க மாட்டேன். உன் பர்மிஷனை யாரையா கேட்டது? தகவல் சொல்லத்தான் இங்க வந்தேன். அதுவே தப்புன்னு இப்பதான் புரியுது. வித்து முடிஞ்சதும் உனக்கு சேர வேண்டியத மூஞ்சில அடிக்கிறேன். விவரம் சொல்ல வந்தேன் பாரு, அது ஏன் தப்புதான். இத பாரு பெருமாள், அப்படியே நான் விக்கிறதா முடிவு பண்ணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 45 லட்சம்ன்றது ரொம்ப கம்மிப்பா. வெறும் கிரவுண்ட் மட்டுமே இந்த ஏரியால 2 கோடிக்கு போகும். அதெல்லாம் உன் கஸ்டமருக்கு நீ கொடுக்கிற டுபாக்கூர் கணக்கு. உளுத்து போன இந்த வீட்டுக்கு 45 லட்சம் ரூபாய் தரேன் அந்த ஆள் சொல்றதே அதிகம்தான். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப 45 லட்சத்தை எடுத்து வையே, சலாம் போட்டு நான் திருப்பி போயிடுறேன். அவ்வளவு பணத்துக்கு நான் இப்ப எங்க போவேன்பா? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு வீராப்பு? 10 வருஷமா 10 பைசா கூட சம்பாதிக்க உனக்கு வக்கில்ல. அழகா சில மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து வச்சிருக்க, அவளை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு மானமும் ரோஷமும்? பெருமாள், உனக்கு எதுக்கு மானமும் ரோஷமும்? பெருமாள், என்ன என்ன பேர சொல்லி கூப்பிடுற? வேற சொல்லி திட்டாம பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்னம்மா, என்ன ஓவரா சவுண்ட் விடுற? இன்னைய தேதியில இந்த வீடு ஏன் வீடு? நீங்க யாருங்க இருக்கவே தகுதி இல்லாதவங்க. இத பாரு பெருமாள், அப்படி எல்லாம் சொல்லாத பெருமாள். இது என் பொண்டாட்டி சொத்து. இத நான் கடனை அடைக்கிறதுக்காக வித்தா அவ ஆத்மா சாந்தி அடையாதியா? ஆத்மாவோ கித்மாவோ முடிஞ்சு போனதை பத்தி பேசாத. அடுத்த வாரம் அதை விற்கத்தான் போறேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சொல்லி அனுப்புறேன். வந்து கையெழுத்து போட்டுட்டு மீதி காசை வாங்கிக்கிட்டு போங்க. அதுக்குள்ள நீயோ உன் பொண்ணோ ஏதாவது தகராறு பண்ணீங்க, ஆளு வச்சு காலி பண்ணிடுவேன். பெருமாள் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். சி, பொம்பளை மாதிரி கெஞ்சாதையா. உன்னால முடிஞ்சா இதா ஆம்பளை மாதிரி கத்திட்டு இருக்கா பாரு உன் பொண்ணு, அவளை அடக்கி வை. சரியான கேடு கேட்ட பேண பெருமாளாக்கலாம், ஆனா பெருமாளை பேணாக்க முடியாது. ஜாக்கிரதை. எல்லாம் போச்சு. என்னக்கா நடந்ததுங்க? அந்த பெருமாள் வந்துட்டு போறத பார்த்தேன். என்ன சொல்றாங்க? என்னன்னு சொல்லுங்க. வட்டி பணம் கேட்டனா? வீட்டையே கேக்குறப்பா. என்னப்பா சொல்றீங்க?
நம்ம வீட்டை உனக்கு கொடுக்கறதுக்காக நான் பொத்தி பொத்தி காப்பாத்தின இந்த வீட்டை, உங்க அம்மா வாழ்ந்து செத்து போன இந்த வீட்டை அவன் விக்கிறானாப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா. அடுத்த வாரத்தை விற்கத்தான் போறேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சொல்லி அனுப்புறேன். வந்து கையெழுத்து போட்டுட்டு மீதி காசா வாங்கிட்டு போங்க. அதுக்குள்ள நீயோ உன் பொண்ணோ ஏதாவது தகராறு பண்ணீங்க, ஆளு வச்சு காலி பண்ணிடுவேன். ஜாக். அவன சிவா நில்லு. அக்கா நீ சும்மா இருக்கா? அவனெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சாதான் அடங்குவான். இந்த சிவா யாருன்னு காமிச்சிட்டு வர. சிவா சொன்னா கேளு. அக்கா விடுக்கா. சிவா பெருமாள், என்னப்பா சத்தம் போடுற? என்ன பிரச்சனை? உன் வீட்டுக்காரங்க கூப்பிட வர. பெருமாள் அவரு வீட்ல இல்லப்பா. எப்படி இருப்பாரு? நான் வரேன்னு தெரியல. நான் இல்லாத சமயத்துல என் வீட்டுக்கு போய் ரகலை பண்ணி இருக்காரு. கூப்பிட வர. பெருமாள். ஏய் என்னடா இங்க வந்து கலட்டா பண்ற? ஒரு ரவுடி சத்து எங்க வீட்டுல வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வாடி வா. உங்க அப்பா எங்க வீட்டை காலி பண்ண வைப்பாராமா. சாமான் தட்டெல்லாம் வெளியே எடுத்து வச்சு பூட்டு வராமா. யாரு வீட்டை யாரு பூட்டுறது? அங்க வீடே பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. உனக்கு மேக்கப் சாமான் வேற தேவையா? போ அந்த பக்கம். ரொம்ப வலிக்குதாம்மா? டேய் நீ மனுஷனாடா? வயசு பொண்ணு இப்படி பண்றியே, உனக்கு புத்தி இல்ல? எங்க வீட்லயும் தான் வயசு பொண்ணுங்க இருக்காங்க. உன் புருஷனுக்கு புத்தி இல்ல? ஏமா நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க வாங்கின காசுக்கு மாசம் மாசம் வட்டியை குடுக்கறோம்ல. அப்படி இருக்கிறப்ப அவர் இஷ்டத்துக்கு எங்க வீட்டை யாருக்கோ விக்க பாக்குறாராமே. இங்க பாரு, வயசான அவருக்கு இவ்வளவு இருந்தா வயசு பையன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? இங்க பாரு, உன் புருஷன் வந்தா சொல்லி வை. வயசுக்கு வந்த பொண்ண பெத்து வச்சிருக்க, மறந்துட வேணான்னு தெளிவா சொல்லி வை. இத பாரு, இனிமே வீட்டை வைக்கிறேன் காட்ட வைக்கிறேன்னு உன் புருஷனை என் வீட்டு சைடு பார்த்தேன், யாரையும் நிம்மதியா தூங்க விட மாட்டேன். அழாதம்மா, அழாத. அழாதடா. எப்படி டாக்டர் இவர் வெளியே போனாரு? எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. 1-2 கேஸ்ல இந்த மாதிரி ஆகும், பட் அபூர்வம் தான். தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இதுவும். சுய நினைவே இல்லாம தானா எந்திரிச்சு ஏதோ பழைய ஞாபகத்துல போயிருக்காரு. அப்போ இவர் குணமாக ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றீங்களா? இதை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அவசர முடிவுக்கு வந்துட முடியாது. பட் குணப்படுத்துற வாய்ப்புகள் பெட்டரா இருக்குன்னு வேணா சொல்லலாம். எனக்கு ஒரு சந்தேகம் டாக்டர். சொல்லுங்க. வெளியில கிளம்பி போன இவரு எப்படி கரெக்டா ஃபேக்டரி வாசலுக்கு போனாரு? அது தற்செயலா நடந்ததா தெரியலையே. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. இவர் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வந்தா கூட சில விஷயங்கள் மட்டும்தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். They call it selective amnesia. கஜினி படம் மாதிரி. ஒரு சின்ன யோசனை, இவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி விஷயங்களை கொண்டு வாங்க. முடிஞ்சா இவரை ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போங்க, இல்ல ஃபேக்டரியில இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து இவருக்கு காமிங்க. அப்ப ஏதாவது சேஞ்ச் தெரியுதான்னு பாப்போம். ஓகே டாக்டர். சில சமயங்கள்ல திடீர்னு கூட மெமரி வந்துடலாம். நம்மால ஆனதை முயற்சி செஞ்சு பாப்போம். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா டாக்டர். அது வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. எப்பவுமே நேரா ஃபேக்டரிக்கு தான் போய் நிப்பாருன்னு சொல்ல முடியாது. வேற எங்காவது காணாம போயிட்டா, சோ வீட்டு வாசலை எப்பவுமே மூடி வைங்க. நான் கிளம்புறேம்மா. மணி மேடம், இன்னும் ஏன் இந்த ஆளை மாத்தாம இருக்க? ஃபேமிலி டாக்டர் மேடம். உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, வேற நல்ல டாக்டரா பாருங்க. ஓகே மேடம். மோகன் சார் நான் பாத்துக்கிறேன். இனிமே அவர் எங்கேயும் போக மாட்டாரு. அப்ப நான் கிளம்புறேன் மேடம்.
பவித்ரா, என்னம்மா கையில கட்டு? ஏம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஏய், என்னடி ஆச்சு இவளுக்கு? கையில என்னடி ஆச்சு? ஏண்டி கட்டி போட்டிருக்கா? எல்லாம் உங்க ஃப்ரெண்டோட பையனால வந்தது. யாரு? அந்த பொறிக்கு பையன் சிவாவா? ஆமா, அவன்தான். அவன் எதுக்குடி இங்க வந்தான்? அப்பா, நீங்க உங்க வீட்டுக்கு போய் கைடு பண்ணீங்களா? ஆமா, அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்பா, அவங்க உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க பணத்தை மட்டும் கேட்க வேண்டியதுதானே? என்னவோ வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொன்னீங்களாமே. ஆமா சொன்னேன். என்ன இப்ப அதுக்கு என்னப்ப? இத பார், அவங்களால பணத்தை திருப்பி தர முடியலன்னா வீட்டை விட்டு பணத்தை எடுத்துப்பேன்னு தான் சொன்னேன். இது தப்புப்பா. இத்தனை வருஷமா அவங்க நம்ம கிட்ட சொந்தக்காரங்க மாதிரி தானே பழகுறாங்க. பவித்ரா, இன்னும் நான் அவனை குழந்தை மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீயும் அதே மாதிரி இரு. ஏய், அவன் வந்து என்னடி மிரட்டுனா? உங்களை உதைக்கலான்னு வந்தானா? நீங்க இல்லன்னு உடனே வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு உன் புருஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கோ, இல்லன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டினான். இன்னொரு வாட்டி அவன் வீட்டு பக்கம் போனா சும்மா விட மாட்டானா. நமக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, ஜாக்கிரதையா இருங்கன்னு மிரட்டிட்டு போறான். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பொண்ண ஏன் கண்ணு முன்னாடி கைய பிடிச்சி எடுத்து மிரட்டி இருக்கான். அதனாலதான் அவ கையில கீறல் விழுந்துருச்சு. அவனை சும்மா விடக்கூடாது. விட்டா இதுவே அவனுக்கு வாடிக்கையா போயிடும். ஏய், அவன் நம்ம பொண்ணு மேல கை வைக்கலடி, இன்ஸ்பெக்டரோட வருங்கால பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கான். போறேன், நேரா இன்ஸ்பெக்டர் கிட்டே போறேன். போலீஸ விட்டு 2 தட்டு தட்டினா தான் அவனும் அடங்குவான், அந்த குடும்பமும் பயப்படும். அப்புறம் சீக்கிரம் அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன். வரேன். சார் நில்லுங்க சார். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க போட்டு போயிட்டு இருந்தா நாங்க எனக்கு நிக்கிறோம். யார் சார் பார்க்க வந்தீங்க? என் மாப்பிளைய பார்க்க போறேன். மாப்பிளையா? மாப்பிள்ளைன்னு யாரும் உள்ள கிடையாது. உள்ள உட்காந்துக்கிற இன்ஸ்பெக்டர் அவர் தான் மாப்பிளை. வேணா கூப்பிடவா? சார் அப்படியா சார்? சார் சார் நீங்க உள்ள போங்க சார். மாப்பிளை. வாங்க மாமா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, கோவில் குளம்னு சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட போரூர் போற வழியில வேம்புலி அம்மன் கோவில விட்டுட்டு தான் வந்தேன். அப்படியா? என் பொண்ணு கூட காலேஜுக்கு போகும்போது வழியில இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு தான் வருவா. அப்படியா? பவித்ராவை காலேஜ்ல விட்டுட்டு தான் வர்றீங்களா? இல்ல மாப்பிள, இன்னைக்கு அவ காலேஜுக்கு போகல. ஏமாமா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்ல மாப்பிள, அவளுக்கு கையில சின்னதா ஒரு அடிபட்டு இருக்கு. ஐயோ, எப்படி? அத எப்படி சொல்றதுன்னு தெரியல மாப்பிள. வீட்ல சின்னதா ஒரு பிரச்சனை. சொல்லுங்க மாமா. மாப்பிளங்கிற முறையில சொல்றதா இல்ல இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதான்னு எனக்கு புரியல. ஏன், வீட்ல யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? ஆமா மாப்பிள, என் வீட்டுக்கு பக்கத்துல ஐயப்பன்னு ஒருத்த குடியிருக்கான். அவனை எனக்கு 20 வருஷமா தெரியும். அவனுக்கு சில செக்குகளை கடனா கொடுத்திருக்கேன். அதுக்கு ஏதாவது பத்திரம் வாங்கி வச்சிருக்கீங்களா? பணத்தை தரமாட்டேன்னு சொல்றானா? அப்படிலாம் அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட வீட்டு பத்திரத்தை என்கிட்ட வச்சுட்டு தான் என்கிட்ட பணம் கடனை வாங்கியிருக்கான். அப்புறம் என்ன? அப்புறம் இப்ப நான் என் பொண்ணுக்கு கல்யாணம்னு பணம் கொடுங்கன்னு கேட்டேன். சரி, அவன் குடும்பம் இருக்கிற நிலைமையில அவனால வட்டி காசை கூட கட்ட முடியல. அவன் எப்படி அசல் தருவான்? முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆமா மாப்பிள, அந்த குடும்பமே ஒரு திமிரு பிடிச்ச குடும்பம். உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த வீட்டுல கூட ஒரு ரவுடி பொண்ணு இருக்கா. அவ பேர் கூட கல்யாணி. ஓ, அந்த பொண்ணா? விஸ்வநாதன் செத்து போனாரே, அந்த கேஸ் போட்ட பொண்ணு தானே? ஆமா மாப்பிள, வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னாலும் வெளியில நியாயம் பேசுறது நிறுத்த மாட்டா. அந்த மாதிரி குடும்பத்துல பணத்தை கொடுத்துட்டு நான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கல்யாண பரிசா உங்களுக்கு நான் அண்ணா நகர்ல தனியா ஒரு பங்களா வாங்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். பணம் ஏற்பாடு பண்றதுல ஒரு சின்ன சிக்கல். அதான் சார். யோ, உள்ள போடியா? எஸ் சார். சொல்லுங்க மாமா. மாப்பிள, அந்த வீட்டுக்கு போய் ஒரு சின்ன டீல் பேசினேன்.
அந்த இடத்தை வித்து வர்ற காசுல அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டு நமக்கு சேர வேண்டியதை எடுத்துக்கலான்னு. அதுக்கு ஐயப்பன் ஒத்துக்கிட்டாலும் அவனுக்கு சிவான்னு ஒரு பையன் இருக்கான், அவன் விட மாட்டேங்கிறான். அவன் நேரா வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிருக்கான் மாப்ள. அது மட்டும் இல்ல, என் பொண்ண உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ண அவன் கட்டிப்பேன்னு சொல்றான் மாப்ள. பணம் வேணும்னா பவித்ரா அவனுக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து உங்க அத்தை கிட்ட தகராறு பண்ணிட்டு போயிருக்கான் மாப்ள. அந்த நேரத்துல மாப்ள என் பொண்டாட்டி பவித்ராவை இன்ஸ்பெக்டருக்கு நிச்சயம் பண்ணிருக்குன்னு நாசுக்கா சொல்லிருக்கா. ஆனா அவன் அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய இவனான்னு எகத்தாளமா பேசி என் பொண்ணை கையை பிடிச்சி எடுத்திருக்கான். என்ன மாமா சொல்ற? ஆமா மாப்ள, என் பொண்ணை கையை பிடிச்சி எடுத்து தகராறு பண்ணால, அதனால கையில அடிபட்டுடுச்சு. என்ன மாமா நீங்க அந்த ராஸ்கலை அடிச்சு இழுத்துட்டு வர வேண்டியதானே? சரி மாமா, கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் தர வேண்டாம். அவனை உள்ள வச்சு 4 தட்டு தட்டுனா மூச்சு விட மாட்டான். ஏ 402 சார். ஜீப் ரெடி பண்ணியா? எஸ் சார். பதினஞ்சு சவரன் நகை போட்டு அனுப்பவே வக்கில்ல. இதுல எங்க இருந்து லட்சமா போட்டு இந்த வீட்டை மீட்ட போறாங்க? டேய் சிவா, எரும மாடு மாதிரி நீ இப்படி வளர்ந்து நிக்கிறதே வேஸ்டா. உன்னால இந்த வீட்டுக்கு என்னடா யூஸ் இருக்கு? இங்க பாரு, நிம்மதியா சாப்பிட விடு, சும்மா கத்தாத. இப்ப நேரா அந்த பெருமாள் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். அங்க விட்ட கலாட்டால இனிமேல் நம்ம வீட்டு சைடே வரமாட்டான். அவரே ஏன்டா வரணும்? நீ என்ன பெரிய சண்டியரா, பெரிய ரவுடியாடா? நான் பார்க்காத ரவுடியா? சார் முதல்ல கையெடுங்க சார். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? நேரா வீட்டுக்குள்ள போந்து மேல கை வைக்கிறீங்க. ஏண்டா நீ மட்டும் பெருமாள் வீட்டுல போய் பவித்ரா மேல கைய வைப்ப? சார் சுத்த போய் சார். நாங்க போனது வேற பிரச்சனை பத்தி பேசுறதுக்காக தான். பேசத்தானே போன, அப்புறம் எப்படி பாத்திர பண்டமெல்லாம் உடஞ்சு கிடைக்கும்? அந்த பொண்ணு கையில ரத்தம் வந்திருக்கும். நீ பேசுனால அனல் பறக்குமாமே. ஏ சிவா, சிவா என்னாச்சு சிவா? சார் இங்க பாருங்க சார், அவர் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க போனது நீ போனது அந்த பொண்ணு மேல கைய வைக்கிறதுக்கு. ஏண்டா நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல? அப்படி இருக்கிறப்ப அடுத்த வீட்டு பொண்ணு மேல எப்படி கை வைப்ப? உன்னை எல்லா ஸ்டேஷன்ல வச்சு சிவா, அவனை விடுங்க சார். சார், அவனை விடுங்க சார்.